இந்த புகைப்படத்தில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஐட்டம்ஸ் ஃபார் நியூ சிஎம்எஸ் இன் Q1 என்ற பிசினஸ் ஸ்டாண்டர்ட் செய்தி அறிக்கையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஆழமான ஆராய்ச்சி அறிக்கை டீப் ரிசர்ச் ரிப்போர்ட் தமிழில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய முதலமைச்சர்களின் பொறுப்பேற்பும் முதலீட்டு மாற்றங்களும் Q1 FY27 ஒரு விரிவான ஆய்வு அறிக்கை. 1. முக்கிய சுருக்கம் எக்ஸிகியூட்டிவ் சமரி. மே மாதத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களை தொடர்ந்து கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் புதிய அரசாங்கங்கள் பொறுப்பேற்றன. இந்தியாவின் முதல் காலாண்டில் Q1 FY27 இந்த மாநிலங்களின் முதலீட்டு நிலவரங்கள் முற்றிலும் மாறுபட்ட திசைகளை சந்தித்துள்ளன. கர்நாடகா, மேற்கு வங்கம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் புதிய தலைமையின் கீழ் மூலதன செலவினங்களை கேபிட்டல் அவுட்லேஸ் 3 மடங்கிற்கும் அதிகமாக உயர்த்தியுள்ளன. மாறாக தமிழ்நாடு மட்டுமே கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து எதிர்மறை போக்கை எதிர்கொண்டுள்ளது. 2. காலாண்டு ஒப்பீட்டுத் தரவுகள் Q4 FY26 vs Q1 FY27. நிதியாண்டு 2026 4ஆம் காலாண்டுக்கும் Q4 FY26 நிதியாண்டு 2027 முதல் காலாண்டுக்கும் Q1 FY27 இடைப்பட்ட முதலீட்டு மாற்றங்களின் ஒப்பீட்டு புள்ளிவிவரங்கள். மாநிலம் புதிய முதல்வர் முந்தைய முதல்வர் Q4 FY26 திட்டங்கள் மற்றும் மதிப்பு இந்திய ரூபாய் கோடியில். தற்போதைய முதல்வர் Q1 FY27 திட்டங்கள் மற்றும் மதிப்பு இந்திய ரூபாய் கோடியில். காலாண்டு வளர்ச்சி Q விழுக்காடு. கர்நாடகா K சிவகுமார் சித்தராமையா மொத்தம் 319 திட்டங்கள் 25,058.64 கோடி ரூபாய். தனியார் 67 திட்டங்கள் 10,440.38 கோடி ரூபாய். மொத்தம் 400 திட்டங்கள் 83,326.36 கோடி ரூபாய். தனியார் 170 திட்டங்கள் 53,935.42 கோடி ரூபாய். கூட்டல் 232.53 விழுக்காடு. தனியார் கூட்டல் 416.60 விழுக்காடு. கேரளா T சத்தீசன் பினராயி விஜயன் மொத்தம் 83 திட்டங்கள் 3,046.77 கோடி ரூபாய். தனியார் 21 திட்டங்கள் 190.73 கோடி ரூபாய். மொத்தம் 63 திட்டங்கள் 12,032.80 கோடி ரூபாய். தனியார் 16 திட்டங்கள் 2,363.38 கோடி ரூபாய். கூட்டல் 294.94 விழுக்காடு. தனியார் கூட்டல் 1,139.12 விழுக்காடு. மேற்கு வங்கம் சுவேந்து அதிகாரி மம்தா பானர்ஜி மொத்தம் 102 திட்டங்கள் 11,350.30 கோடி ரூபாய். தனியார் 27 திட்டங்கள் 6,447.54 கோடி ரூபாய். மொத்தம் 72 திட்டங்கள் 34,003.65 கோடி ரூபாய். தனியார் 25 திட்டங்கள் 33,090.40 கோடி ரூபாய். கூட்டல் 199.58 விழுக்காடு. தனியார் கூட்டல் 413.23 விழுக்காடு. தமிழ்நாடு ஜோசப் விஜய் K ஸ்டாலின் மொத்தம் 183 திட்டங்கள் 44,036.71 கோடி ரூபாய். தனியார் 58 திட்டங்கள் 31,935.37 கோடி ரூபாய். மொத்தம் 121 திட்டங்கள் 11,236.73 கோடி ரூபாய். தனியார் 62 திட்டங்கள் 7,143.23 கோடி ரூபாய். -74.48 விழுக்காடு. தனியார் -77.63 விழுக்காடு. 3. மாநில வாரியான பகுப்பாய்வு. கர்நாடகா மாற்றம். கர்நாடகாவில் தேர்தல் மூலம் அல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்குள் நடந்த உள்மாற்றம் மூலம் K சிவகுமார் முதல்வரானார். சித்தராமையாவுக்கு பின் வளர்ச்சி முழுமையான மதிப்பில் மிகப்பெரிய உயர்வை பதிவு செய்துள்ளது. இதன் தனியார் முதலீடு 416.6% அதிகரித்து 53,935.42 கோடியை எட்டியது. முக்கிய திட்டங்கள் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திற்கான கிழக்கு இணைப்பு சுரங்கப்பாதை, ஈஸ்டர்ன் கனெக்டிவிட்டி டனல் மற்றும் ஜிண்டால் அலுமினியம் மெட்டலர்ஜிக்கல் திட்டங்கள் இதில் அடங்கும். இதன் மூலம் அகில இந்திய அளவில் கர்நாடகா 9வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கேரளா வளர்ச்சி சிறிய அடிவார அளவை கொண்டிருந்தாலும் மிகைப்படுத்தப்பட்ட சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. புதிய தலைவர் T சத்தீசன் தலைமையின் கீழ் புதிய முதலீடுகள் 294.9% அதிகரித்து 12,032 ரூபாய் என்பது பைசா கோடியை எட்டியது. Q4 இல் 3,046 ரூபாய் என்பது பைசா கோடியாக இருந்தது. தரவரிசை இது மாநிலத்தை அகில இந்திய அளவில் 20வது இடத்திலிருந்து 16வது இடத்திற்கு உயர்த்தியுள்ளது. மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்கால் வளர்ச்சி மேற்கு வங்கம் முதல் தகுதி பெற்ற மாநிலங்களின் பட்டியலில் இடம் பிடித்தது. மொத்த முதலீட்டு ப்ரப்போசல்ஸ் 199.6% அதிகரித்து 34,003 ரூபாய் 70 பைசா கோடியை எட்டியது. முக்கிய திட்டங்கள் விக்ரம் சோலார் 27,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சோலார் இன்காட்ஸ் செல்கள் மற்றும் மாட்யூல்கள் திட்டம் மட்டுமே மாநிலத்தின் காலாண்டு பலத்தில் 4/3 பங்கு பங்களிப்பை வழங்கியுள்ளது. தமிழ்நாடு எதிர்மறை போக்கு வீழ்ச்சி. Q4 FY26 இல் அகில இந்திய அளவில் 6வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு Q1 FY27 இல் 74.48 விழுக்காடு காலாண்டு வீழ்ச்சியை சந்தித்து 11,237 கோடி ரூபாய் புதிய திட்டங்களுடன் 17வது இடத்திற்கு சரிந்துள்ளது. தனியார் முதலீட்டு ப்ரப்போசல்ஸ் 77.63% சரிந்து 7,143 ரூபாய் 23 பைசா கோடியாக குறைந்துள்ளது. 62 திட்டங்கள். வெளிநாட்டு நேரடி தனியார் முதலீடுகளும் ஃபாரன் பிரைவேட் ப்ரப்போசல்ஸ் 2,080 ரூபாய் கோடியிலிருந்து 720 ரூபாய் கோடியாக குறைந்துள்ளன. தனித்துவ நிலை ஆய்வு செய்யப்பட்ட 6 மாநிலங்களில் எதிர்மறை திசையை நோக்கிச் சென்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே ஆகும். 4. ஒட்டுமொத்த பொருளாதார கண்ணோட்டம். தனியார் துறை உணர்வு மாறுபாடு. புதிய அரசாங்கங்கள் பதவியேற்றதும் மாநிலங்களின் தனியார் துறை முதலீட்டு மனநிலையில் தீவிரமான மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன. கர்நாடகா மற்றும் கேரளாவில் முதலீடுகள் பல மடங்கு பெருகிய போது தமிழ்நாட்டில் முதலீடுகள் பின்வாங்கியுள்ளன. தேசிய நிலை நாடு முழுவதும் 1000 கோடி ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள 134 மெகா திட்டங்கள் 12 ரூபாய் 6 பைசா டிரில்லியன் மதிப்பை கொண்டுள்ளன. இது ஒட்டுமொத்த புதிய முதலீடுகளில் 81.71% Q4 இல் இது 76.65 விழுக்காடு ஆக இருந்தது. முக்கிய குறிப்பு இந்த 4 புதிய தலைவர்களின் உண்மையான செயல்திறன் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் திறன் ஆகியவை எதிர்கால காலாண்டுகளில் Q2 இல் இருந்து மட்டுமே துல்லியமாக மதிப்பிட முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ஐட்டம்ஸ் ஃபார் நியூ சிஎம்எஸ் இன் Q1 பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அறிக்கை விவரங்கள். இந்த தலைப்பின் கீழ் வழங்கப்பட்ட ஆழமான ஆராய்ச்சி அறிக்கையின் முக்கிய கூறுகள் மற்றும் நீங்கள் கேட்ட பிரிவுகளின் தனித்தனி விளக்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன.
1. மூலதன செலவினங்கள் கேபிட்டல் அவுட்லேஸ் என்றால் என்ன? விளக்கம். அரசாங்கங்கள் அல்லது வணிகங்கள் புதிய சொத்துக்களை உருவாக்க, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த, சாலைகள், கட்டிடங்கள், ஆலைகள் போன்றவை மற்றும் நீண்ட கால உற்பத்தி திறனை பெருக்குவதற்காக செய்யும் முதலீடுகளே மூலதன செலவினங்கள் கேபிட்டல் அவுட்லேஸ் எனப்படும். இந்த செய்தி அறிக்கையில் புதிய முதலீட்டு திட்டங்களின் மூலம் மாநிலங்களுக்குள் வரவிருக்கும் மொத்த மூலதன மதிப்பை குறிக்க இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. 2. தமிழ்நாட்டின் தனித்துவ நிலை மற்றும் வீழ்ச்சி புள்ளிவிவரங்கள். தனித்துவ நிலை. ஆய்வு செய்யப்பட்ட 4 புதிய முதலமைச்சர்கள் மற்றும் 6 மாநிலங்களின் பட்டியலில் எதிர்மறை திசையை நோக்கி நெகட்டிவ் ட்ரெண்ட் சரிந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே ஆகும். மற்ற அனைத்து மாநிலங்களிலும் முதலீடுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளன. வீழ்ச்சியின் அளவு. Q4 FY26 இல் அகில இந்திய அளவில் 6வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு Q1 FY27 இல் 74.48 விழுக்காடு காலாண்டு வீழ்ச்சியை சந்தித்து 11,237 கோடி ரூபாய் புதிய திட்டங்களுடன் 17வது இடத்திற்கு சரிந்துள்ளது. தனியார் முதலீட்டுச் சரிவு. தமிழ்நாட்டின் தனியார் முதலீட்டு ப்ரப்போசல்ஸ் 77.63 விழுக்காடு சரிந்து 7,143 ரூபாய் 23 பைசா கோடியாக குறைந்துள்ளது. 62 திட்டங்கள். வெளிநாட்டு நேரடி தனியார் முதலீடுகளும் 2,080 ரூபாய் கோடியிலிருந்து 720 ரூபாய் கோடியாக குறைந்துள்ளன. 3. முந்தைய முதல்வர் Q4 FY26 திட்டங்கள் மற்றும் மதிப்பு பிரித்து தரப்பட்டது. Q4 FY26 காலப்பகுதியில் முந்தைய ஆட்சியின் கீழ் ஒவ்வொரு மாநிலமும் பதிவு செய்த மொத்த மற்றும் தனியார் திட்டங்களின் விவரங்கள். திட்டம் 1. கர்நாடகா சித்தராமையா ஆட்சி. மொத்த திட்டங்கள் 319 திட்டங்கள். மதிப்பு 20,058.64 கோடி ரூபாய். தனியார் திட்டங்கள் 67 திட்டங்கள். மதிப்பு 10,440.38 கோடி ரூபாய். திட்டம் 2. கேரளா பினராயி விஜயன் ஆட்சி. மொத்த திட்டங்கள் 83 திட்டங்கள். மதிப்பு 3,046.77 கோடி ரூபாய். தனியார் திட்டங்கள் 21 திட்டங்கள். மதிப்பு 190.73 கோடி ரூபாய். திட்டம் 3. மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜி ஆட்சி. மொத்த திட்டங்கள் 102 திட்டங்கள். மதிப்பு 11,350.30 கோடி ரூபாய். தனியார் திட்டங்கள் 27 திட்டங்கள். மதிப்பு 6,447.54 கோடி ரூபாய். திட்டம் 4. தமிழ்நாடு M.K. ஸ்டாலின் ஆட்சி. மொத்த திட்டங்கள் 183 திட்டங்கள். மதிப்பு 44,036.71 கோடி ரூபாய். தனியார் திட்டங்கள் 58 திட்டங்கள். மதிப்பு 31,935.37 கோடி ரூபாய். 4. எதிர்கால காலாண்டுகளில் Q2 இல் இருந்து மதிப்பிடுதல். மதிப்பீடு. இந்த முதலீட்டு மாற்றங்கள் அனைத்தும் புதிய தலைவர்கள் பொறுப்பேற்ற முதல் சில வாரங்களிலேயே Q1 FY27 கணக்கிடப்பட்டவை. எனவே புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்த தலைவர்களின் உண்மையான செயல்திறன் மற்றும் நிரந்தர தாக்கத்தை எதிர்கால காலாண்டுகளில் Q2 இல் இருந்து மட்டுமே துல்லியமாக மதிப்பிட முடியும். பிசினஸ் ஸ்டாண்டர்ட் செய்தி அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் கேட்டுள்ள கேள்விகளுக்கான தெளிவான விளக்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. தனித்துவ நிலை. ஆய்வு செய்யப்பட்ட 6 மாநிலங்களில் எதிர்மறை திசையை நோக்கி சென்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே ஆகும். இதன் அர்த்தம் என்ன? புதிய முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஆய்வு செய்யப்பட்ட 4 மாநிலங்களிலும் கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த பிராந்தியங்களிலும் முந்தைய காலாண்டை விட புதிய முதலீடுகள் பல மடங்கு அதிகரித்து நேர்மறை வளர்ச்சியை பாசிட்டிவ் growth சந்தித்தன. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் முதலீடுகள் உயரவில்லை, மாறாக குறைந்துள்ளது. இந்த எதிர்மறையான நெகட்டிவ் போக்கை சந்தித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே என்பதால் இது தனித்துவ நிலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காரணம் என்ன? புதிய அரசு மற்றும் புதிய தலைமை பொறுப்பேற்ற முதல் சில வாரங்களிலேயே Q1 FY27 முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏற்பட்ட தயக்கம், தனியார் துறை மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு திட்டங்களின் ஃபாரின் பிரைவேட் ப்ரப்போசல்ஸ் கணிசமான விலகல் அல்லது குறைவு ஆகியவை இதற்கு காரணமாக அமைந்தன. 2. வீழ்ச்சி. Q4 FY26 இல் அகில இந்திய அளவில் 6வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு Q1 FY27 இல் 74.48 விழுக்காடு காலாண்டு வீழ்ச்சியை சந்தித்து 11,237 கோடி ரூபாய் புதிய திட்டங்களுடன் 17வது இடத்திற்கு சரிந்துள்ளது. இதன் அர்த்தம் என்ன? முந்தைய காலாண்டில் Q4 FY26 இந்தியா முழுவதிலும் உள்ள மாநிலங்களில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் 6வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு புதிய காலாண்டில் Q1 FY27 சுமார் 74.48 விழுக்காடு கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது. இதனால் புதிய திட்டங்களின் மதிப்பு 11,237 ரூபாய் கோடியாக குறைந்து தேசிய அளவில் 17வது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டது. காரணம் என்ன? தனியார் முதலீட்டு திட்டங்கள் 77.63 விழுக்காடு சரிந்து வெறும் 7,143 ரூபாய் 23 பைசா கோடியாக குறைந்தது. வெளிநாட்டு தனியார் முதலீட்டு ப்ரப்போசல்ஸ் கணிசமாக குறைந்து 720 ரூபாய் கோடியாக வீழ்ச்சியடைந்தது. புதிய அரசாங்கம் பதவியேற்ற ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிலான புதிய திட்டங்கள் ஈர்க்கப்படாமல் போனது இதற்கு முக்கிய காரணமாகும். 3. திட்டம் 1 மற்றும் திட்டம் 2 என்றால் என்ன? முந்தைய பகுப்பாய்வில் குறிப்பிடப்பட்ட திட்டம் 1 மற்றும் திட்டம் 2 என்பவை முந்தைய காலாண்டான Q4 FY26 காலப்பகுதியில் அந்தந்த மாநிலங்கள் பதிவு செய்த முதலீட்டு திட்டங்களை குறிக்கின்றன. திட்டம் 1. கர்நாடகா சித்தராமையா ஆட்சி. மொத்தமாக 319 திட்டங்கள் மூலம் 25,058.64 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதை குறிக்கும் திட்டம். திட்டம் 2. கேரளா பினராயி விஜயன் ஆட்சி. மொத்தமாக 83 திட்டங்கள் மூலம் 3,046.77 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதை குறிக்கும் திட்டம். 4. எதிர்கால காலாண்டுகளில் Q2 இல் இருந்து மட்டுமே துல்லியமாக மதிப்பிட முடியும் என்றால் என்ன? இதன் அர்த்தம் என்ன? இந்தியா போன்ற பெரிய பொருளாதார சூழலில் புதிய முதலமைச்சர்கள் அல்லது புதிய அரசாங்கங்கள் பதவியேற்ற உள்ள முதல் சில வாரங்களோ அல்லது முதல் காலாண்டோ Q1 முழுமையான மற்றும் உண்மையான பொருளாதார நிலை கண்ணோட்டத்தை தந்துவிட முடியாது. புதிய அரசாங்கத்தின் கொள்கைகள், தொழில்துறை சார்ந்த திட்ட அமலாக்கங்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் உண்மையான நம்பிக்கை ஆகியவை செயல்பட தொடங்கி பலன் தர சிறிது காலம் தேவைப்படும். எனவே இந்த தலைவர்களின் உண்மையான செயல்திறன் மற்றும் அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதில் எந்தளவுக்கு வெற்றி பெற்றுள்ளனர் என்பதை அடுத்தடுத்த காலாண்டுகளில் Q2 மற்றும் அதற்கு பிறகு மட்டுமே துல்லியமாகவும் நியாயமாகவும் கணிக்க முடியும் என்பதை இது குறிக்கிறது. நீங்கள் கேட்ட அரசு மற்றும் தனியார் முதலீடுகள் என்றால் என்ன என்பதற்கான விரிவான விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் முதலீடுகள் என்றால் என்ன? ஒரு மாநிலத்தில் அல்லது நாட்டில் வரக்கூடிய முதலீடுகளை புள்ளிவிவர பகுப்பாய்விற்காக 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அவை அரசு திட்டங்கள் மற்றும் தனியார் திட்டங்கள் ஆகும். அரசு முதலீடுகள் கவர்மெண்ட் பப்ளிக் அவுட்லேஸ் அரசாங்கத்தின் நேரடி நிதி ஒதுக்கீடு மூலம் அல்லது அரசு துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டர் அந்த டேகன்ஸ் மூலம் உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக செய்யப்படும் முதலீடுகள் ஆகும். தனியார் முதலீடுகள் பிரைவேட் அவுட்லேஸ் தனிநபர் வணிக நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு தனியார் நிறுவனங்கள் ஃபாரின் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் ஒரு மாநிலத்தில் தொழிற்சாலைகளை அமைக்கவோ அல்லது வணிகத்தை தொடங்கவோ செய்யும் முதலீடுகள் ஆகும்.
இந்த செய்தித்தாளில் இதன் முக்கியத்துவம் என்ன? இந்த பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அறிக்கையில் ஒவ்வொரு மாநிலத்தின் மொத்த முதலீட்டு மதிப்பும் டோட்டல் வால்யூ, அதில் தனியார் துறை பிரைவேட் எவ்வளவு பங்களித்துள்ளது என்பதும் தனித்தனியாக பிரித்து ஒப்பீடு செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக, கர்நாடகாவில் தனியார் முதலீடுகள் 416.6% அதிகரித்து ₹53,935.42 கோடியை எட்டியுள்ளது என்று தனியார் முதலீடுகளின் தனிக்கணக்கு மூலமாகவே அந்த மாநிலத்தின் வளர்ச்சி குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021 முதல் 2026 வரையிலான கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் சுமை குறித்த முக்கிய விவரங்கள். நேரடியான கடன் வளர்ச்சி 2021 ஏப்ரல் 1 நிலவரப்படி சுமார் 5.13 லட்சம் ரூபாய் கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் நேரடி பொதுக்கடன் அடுத்த 5 ஆண்டுகளில் உயர்ந்து 2026 மார்ச் இறுதி நிலவரப்படி சுமார் 10 லட்சம் ரூபாய் கோடியை எட்டியுள்ளது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் அரசின் நேரடி கடன் மதிப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகியுள்ளது. ஒட்டுமொத்த உண்மையான கடன் வாய்ப்பேப மதிப்பீடு. அரசின் நேரடி கடன் கணக்கீடுகள் மட்டுமின்றி பொதுத்துறை நிறுவனங்கள், PSUs, மின்துறை வாரியங்கள் மற்றும் அரசு உத்தரவாதம் பெற்ற இதர கடன் சுமைகளை சேர்த்து பார்க்கும்போது தமிழ்நாட்டின் உண்மையான ஒட்டுமொத்த நிலுவை கடன் சுமை 13.18 லட்சம் ரூபாய் கோடியை தாண்டியுள்ளதாக நிதித்துறை வெள்ளை அறிக்கை குறிப்பிடுகிறது. முக்கிய காரணங்கள் மற்றும் தாக்கங்கள். மின்துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கடன். இதில் மின்துறை சார்ந்த நிறுவனங்களின் TANGEDCO போன்ற அமைப்புகள் கடன் மட்டும் சுமார் 2.47 லட்சம் ரூபாய் கோடியை கொண்டுள்ளது. கடன் விகிதம் டெட் டு GSDP. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்போடு GSDP ஒப்பிடும்போது கடன் விகிதம் சுமார் 28.3 விழுக்காடு என்ற அளவில் உயர்வாகவே தொடர்கிறது. செலவின அழுத்தம். அரசின் வருவாயில் பெரும்பகுதி சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வட்டி செலுத்துவதற்கே கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் செலவிடப்படுவதால் கடன் சுமை தொடர்ந்து அதிகரித்த வண்ண உள்ளது. நீங்கள் எழுப்பிய கேள்வி மிக முக்கியமான மற்றும் பொருளாதார ரீதியில் ஆழமான ஒரு வாதமாகும். அரசின் கடன் சுமை கணிசமாக உயர்ந்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் நன்றாக இருந்தது என்று கூறுவது முரண்பாடாக தோன்றுவது இயல்பே. இந்த விவகாரத்தில் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்படும் வாதங்கள் 2 வெவ்வேறு கோணங்களை கொண்டுள்ளன. அதிகரித்த கடன் சுமை மற்றும் அதற்கான காரணங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நேரடி பொதுக்கடன் சுமார் 10 லட்சம் ரூபாய் கோடியை எட்டியுள்ளது மற்றும் ஒட்டுமொத்த கடன் சுமை 13 லட்சம் ரூபாய் கோடியை தாண்டிவிட்டது என்பது உண்மைதான். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்திலிருந்த பொருளாதார சுணக்கம், மின்துறை வாரியங்களின் TANGEDCO, முந்தைய காலத்து தொடர் நஷ்டங்கள் மற்றும் பழைய கடன்களுக்கான வட்டி மற்றும் அசலை திருப்பி செலுத்துதல் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் போன்ற காரணங்களால் அரசு தொடர்ந்து அதிக அளவில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. மறுபுறம் வளர்ச்சி அல்லது நன்றாக இருந்தது என்று சொல்லப்படுவதற்கான காரணங்கள். உள்கட்டமைப்பு மற்றும் மூலதன செலவினங்கள். வாங்கிய கடன்கள் அனைத்தும் வீணடிக்கப்படாமல் சாலைகள், பாலங்கள், மெட்ரோ ரயில் போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் இலவச பேருந்து பயணம் போன்ற சமூக நலத் திட்டங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும். இதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதார உற்பத்தி திறன் GSDP உயர்ந்துள்ளது. சமூக நலனும் மனிதவள மேம்பாடும், கல்வி, மருத்துவம் மற்றும் தொழிலாளர் நலனுக்கான திட்டங்களால் அடித்தட்டு மக்களின் வாங்கும் திறன் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. பொருளாதார பங்களிப்பு. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP தமிழ்நாடு தொடர்ந்து 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக திகழ்வதுடன் ஏற்றுமுறை, தொழில்துறை மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றில் முன்னணியில் இருப்பதைக் கொண்டு இந்த வாதம் முன்வைக்கப்படுகிறது. சுருக்கமாக கூறின், ஒருபுறம் கடுமையான நிதி நெருக்கடியும் கடன் சுமை அதிகரிப்பும் நிஜமான சவால்களாக இருக்கின்றன. மறுபுறம் சமூக நலன் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி அடிப்படையில் மாநிலம் இயங்கி வந்துள்ளது. இந்த கடன் சுமை எதிர்காலத்தில் மாநிலத்தின் நிதி நிலைத்தன்மைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறுமா அல்லது வளர்ச்சிக்கான அவசியமான முதலீடா என்பது பொருளாதாரத்தில் தொடர் விவாதத்திற்குரிய ஒரு விஷயமாகவே உள்ளது.